الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குரிய மார்க்க அறிஞர்களே, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக பல இடங்களில் இருந்தும் வருகை தந்து வந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, புண்ணியங்களின் பூக்காலமா, வணக்கசாலிகளின் வசந்த காலமா, ஆன்மீகவாதிகளின் அறுவடை காலமா, அல்லாஹுவின் அருள் மழையென பொழிகிற இப்புனித ரமதானில் இந்த இரவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தில் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை நோன்பு என்கிற இந்த கிரியையானது, கடமையானது மிகவும் நெகிழ்ச்சிக்குரிய, மகிழ்ச்சிக்குரிய ஒரு அம்சம். என்னதான் தொழுகை என்பது நோன்பை விட அதிமுக்கியமான முதன்மையான கடமையாக இருந்தாலும், இந்த சமூகம் முறையான பயிற்சியையும் முழுமையான முயற்சியையும் இந்த நோன்பு விஷயத்தில் தான் எடுக்கிறது. 7 வயதில் நம் வீட்டு பிள்ளைகள் தொழ ஆரம்பிக்கிறார்களோ இல்லையோ, பெரும்பாலும் நோன்பு வைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆமாவா இல்லையா? அதனால் நோன்பு என்பது நம்மை மார்க்கமயப்படுத்த, மார்க்கத்தோடு நமக்கு இருக்கிற உன்னதமான உணர்வுகளை உயிர்ப்பிக்க, படைத்தவனோடு நமக்கு இருக்கிற நெருக்கத்தையும் தொடர்புகளையும் மேம்படுத்த அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் இந்த நோன்பு என்பது. இப்படிப்பட்ட இந்த சிறப்பான மாதத்தில் நம்முடைய ஈமானுக்கு, இறை நம்பிக்கைக்கு வலிமை தரக்கூடிய விதத்திலே என்னவெல்லாம் இருக்குமோ அவைகளையெல்லாம் நாம் உணர்வுபூர்வமாக ஆற தழுவ வேண்டும். அந்த வகையில் இங்கே நடைபெறுகிற இந்த சொற்பொழிவை பொறுத்தவரை என் அருமையான தாய்மார்களும் பெரியோர்களும் சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ சம்பிரதாயத்திற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சி என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. இன்றைக்கெல்லாம் சம்பிரதாய நிகழ்ச்சிகள் நிறைய சமுதாயத்திலே நடைபெற ஆரம்பித்து விட்டது. அது இஃப்தார் என்கிற பேரிலும் கூட சமுதாயத்திலே நுழைந்து விட்ட ஒன்றை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆதலால் அல்லாஹ்வினுடைய அருள் மழை என பொழிகிற இந்த புனித மாதத்தில் இது போன்ற ஒரு கூடாரத்தில் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து இப்படி சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அது உண்மையிலேயே நமக்கு பயனளிக்க வேண்டும். எப்படி பயனளிக்கும்? ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த கட்டளை, நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். நிச்சயம் இந்த உபதேசம் யாருக்கு பயனளிக்கும்? இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும். இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் யார்? யார் உண்மையாலுமே அல்லாஹுவோடு உண்மையாக நடந்து கொள்வார்களோ அவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள். உலகத்தில் யாரிடம் வேண்டுமானாலும் நாம் ஏமாற்றி விடலாம். மிக சாதுரியமாக, ரொம்ப இலகுவாக, அப்படியே சாதாரணமாக பார்ப்பவர்கள் எப்படி நோக்கினாலும் கண்டுபிடிக்க முடியாத வண்ணம் என்ன செஞ்சிடலாம், நம்ம யாரையும் ஏமாற்றி விடலாம். ஆனால் அல்லாஹ்வை ஏமாற்றி விட முடியுமா? முடியாது.
ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உணர்வுகளை அறிகிறான், உள்ளங்களை அறிகிறான், உள்ளங்களுக்குள் பொதிந்திருக்கிற ரகசியங்களை அறிகின்றான். வமா துஃபி சுதூர், நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருக்கிற, இதயங்கள் ஒளித்து வைத்திருக்கிற ரகசியங்கள் கூட இறைவனுக்கு புலப்படுகிறது. அதனால் என் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவோடு உண்மையாக நடந்து கொள்ளுதல் என்கிற இந்த தலைப்பு உன்னதமானது, உணர்வு பூர்வமானது, எல்லோருக்கும் தேவையானது. நாம் செய்கிற அமல்கள் எல்லாம் நமக்கு பயனளிக்க வேண்டும் என்றால், நாம் கற்கிற மார்க்க கல்வி எல்லாம் நமக்கு பலன் தர வேண்டும் என்றால், நாம் தொழுகிற தொழுகை, நாம் ஓதுகின்ற ஓதல், அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிற பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய திருப்தியையும் பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்கிற நன்னோக்கில் நாம் செய்கிற எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அவைகளில் ஒரு உண்மை இருக்கும் போதுதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். உண்மை இல்லாமல் போலித்தனமாக செய்கிற எந்த காரியத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், உண்மையான இறையச்சம் யாருடைய உள்ளங்களில் இருக்கிறதோ அவர்களிடமிருந்து மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். முகஸ்துதிக்காக, படாட்டோபத்திற்காக, பிறருடைய பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்களுடைய அங்கீகாரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்களுடைய புகழ் மழையில் நடைய வேண்டும் என்பதற்காக, அல்லது புகழ் மாலையில் நுழைய வேண்டும் என்பதற்காக எதை செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. கோடிக்கணக்கான ரூபாய் ஒருவர் தர்மம் செய்கிறார், பகட்டிற்காக செய்கிறார், அது அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் நன்மதிப்பை பெற்று தரார். ஒரே ஒரு ரூபாயை ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் உண்மையான எண்ணத்தோடு தருகிறார் என்றால் அதற்குத்தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்பும் உயர்வான நற்கூலியும் உண்டு. அந்த வகையிலே அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்ளுதல் என்பது சகோதரர்களே, இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இது எதில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதில் இருக்கிறது. அல்லாஹ் எதையெல்லாம் நாம் தவிர்த்து வாழ வேண்டும் என்று தடை விதித்திருக்கிறானோ அந்த தடைகளில் இருந்து நாம் தவிர்த்து கொள்கிறோமே, அந்த அம்சத்திலே இருக்கிறது. உள்ளத்தில் இறையச்சத்தின் வாடை கூட இல்லாமல் சும்மா வெளியே இறையச்சவாதிகள் போல வேடமிடுவதிலே இது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடும் போது ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலை, நபியே வஹியாக உமக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னக அலா சிராத்தி முஸ்தகீம், அப்போதுதான் நீங்கள் நேரான பாதையிலே இருப்பீர்கள் என்று பொருள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உன்னதமான உயர்வான முன்மாதிரியோ, கலப்படமில்லாத தூய்மையான ஒரு முன்மாதிரியோ, அகமும் புறமும் தூய்மையான ஒரு ஜீவனோ, இவ்வுலகில் மட்டுமல்லாமல் மறுமையிலும் நமக்கு முன்னோடியோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் கட்டளையிடுகிற போது ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலை, உமக்கு வஹியாக அறிவிக்கப்படுகின்ற இந்த மார்க்கத்தை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், அப்போதுதான் நீங்கள் நேரான பாதையில் இருக்கிறீர்கள் என்று பொருள். அப்போ அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்ளுதல் என்பது வாயில் சொல்லுகின்ற வார்த்தை அல்ல, அது உணர்வோடு கலந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை. நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது, நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது, மார்க்கத்தின் செய்திகள் நம்முடைய செவிக்குள் நுழையும் போது அது உள்ளத்திற்குள் எப்படி ஊடுருவுகிறது, இதயத்திற்குள் எப்படி இரண்டரை கலக்கிறது, அல்லாஹ் கட்டளையிடுகிற போது அந்த கட்டளையை எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யுங்கள் என்று சொல்லுகிற போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை செய்யுங்கள் என்று ஆணையிட்டிருக்கிற போது அதை உள்ளபடியே என் உள்மனம் ஏற்கிறதா, அதையெல்லாம் நம்ம உள்வாங்கக்கூடிய ஒன்றுதான் இந்த தலைப்பு. அதிலும் குறிப்பாக அதிகாலை ஆரம்பித்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் உடல் இச்சையை தணிக்காமல் சுமார் 1 மாத காலம் தொடர் தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம். இரவிலே குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது தொடர்ச்சியாக நின்று தொழுகிறோம். இப்படிப்பட்ட நம்முடைய தொழுகையில் அல்லாஹ்வுக்காக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தியாகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும், அதில் ஒரு பூரிப்பு இருக்க வேண்டும், அதில் ஒரு நிகழ்ச்சி இருக்க வேண்டும், அதை உள்ளம் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்ளுதல் என்பது அது சும்மா நம்மை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அலங்காரம் அல்ல, நம்மை அலங்கரித்துக் கொள்வதற்காக நாம் அணியக்கூடிய ஆபரணம் அல்ல, அல்லது நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக நாம் கையில் ஏந்துகிற ஒரு ஆயுதம் அல்ல. அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்ளுதல் என்பது என்ன? அது உள்ளத்தில் ஊடுருவி இருக்கிற ஒரு எண்ணம், அது உள்ளத்தில் திடமாக பதிந்திருக்கக்கூடிய ஒரு நியத். எந்த விஷயமாக இருந்தாலும் உள்மனதின் உண்மையான அம்சத்தோடு அணுகக்கூடிய அளவிற்கு எனக்குள் என்னை நானே செதுக்கிக் கொள்ளக்கூடிய, எனக்குள் என்னை நானே முடுக்கிக் கொள்ளக்கூடிய, அல்லது எனக்குள் என்னை நானே சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய தூய்மையான உணர்வு. உதாரணமாக சஹல் இப்னு ஹுதைஃப்
ஹுனைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மன் ஸஅலல்லாஹ ஷஹாதத பிஸித்க் பல்லகஹு அல்லாஹு மனாசில ஷுஹதா வ இன் மாத அலா ஃபிராஷிஹி. யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் பாதையில் உயிர் நீக்க வேண்டும், அல்லாஹ்வின் பாதையில் உயிர் விட வேண்டும் என்கிற அந்த அம்சத்தை உண்மையான உள்ளத்தோடு கேட்பார். இப்படி ஜிஹாதுக்கு போறதுக்கு உண்டான எந்த முகாந்திரமும் அங்கே இல்லை, அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவதற்குண்டான எந்த சூழலும் அங்கே இல்லை. ஆனால் இந்த சுஹதாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிற மேலான அந்தஸ்தை அவர் அறிந்து கொண்டு, மறுமையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர்வான அந்தஸ்தை உள்வாங்கிக் கொண்டு உளப்பூர்வமான உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை தா, யா அல்லாஹ் உன் பாதையில் கொல்லப்படக்கூடிய பாக்கியத்தை தா என்று கேட்டால் பல்லகஹு அல்லாஹு மனாசில ஷுஹதா, அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் அவருக்கு அடைய வைக்கிறான். வ இன் மாத அலா ஃபிராஷிஹி, அவர் தான் தூங்கக்கூடிய படுக்கையில் இறந்து போனாலும் சரியே. உதாரணமா உமர் ரலியல்லாஹு அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி இறந்து போனார் என்று கேட்டால் எல்லாருக்கும் தெரியும், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டார். அவர் ஒரு ஷஹீதாக மரணித்தார். ஆனால் ஷஹீதாக மரணித்த உமர் இப்னு கத்தாப் போர்க்களத்திலே அடிபட்டு போர்க்களத்திலே ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிர் விட்டாரா? போர்க்களத்தில் எதிரிகளோடு களமாடி அவர் உயிர் நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததா? இல்லை. அவர் எப்படி அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாக கொல்லப்பட்டார்? ஒரு யஹூதியால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கும் போது விஷம் வைக்கப்பட்ட ஒரு கூரிய ஆயுதத்தால் அவருடைய உடலிலே குத்தப்பட்டு அது தலையிலே காயத்தின் பயங்கரமான முறையிலே குத்தப்பட்டு அவர் இறந்து போனார். நீங்க சிந்திச்சு பாருங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கக்கூடிய அந்த தருவாய் என்பது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக மரணிப்பார் என்று. ஏன்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய அதிகாரம் உள்ள அமீருல் முஃமினீன் என்கிற பட்டத்திற்கு முதலான சொந்தக்காரராக மாறுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு முதலாவது கலீஃபாவாக இருந்தாலும் அவர் கலீஃபத்து ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதரின் கலீஃபா என்றுதான் அடைமொழி கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டார். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தான் இஸ்லாமிய வரலாற்றில் முதன்முறையாக அமீருல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கெல்லாம் அமீரே என்கிற அந்த சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டார். அவ்வளவு பெரிய அதிகார வட்டம் உமர் இப்னு கத்தாப் அவர்களிடத்தில் இருந்தது. மிகப்பெரிய செல்வாக்கு உமர் இப்னு கத்தாப் அவர்களிடத்தில் இருந்தது. ஆனாலும் அவர் ஒரு எதிரியால் கத்தியால் அல்லது கூறிய ஆயுதத்தால் குத்தப்பட்டு இறந்து போனார். எப்படி இருந்தாரு? எவ்வளவோ காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அறிஞர்கள் முன்வைக்கிற முதல் காரணம் இதுதான். ஏன்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கும் போது எப்போதும் யா அல்லாஹ் உன் பாதையில் கொல்லப்படக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தானே கேட்பாங்க. யா அல்லாஹ் ஷஹீதாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர் கேட்ட அந்த பிரார்த்தனையில் உண்மை இருக்க போய், அவர் கேட்ட அந்த பிரார்த்தனையில் ஒரு சத்தியம் இருக்க போய், அது ஒரு போலியாகவோ கபடமாகவோ ஏமாற்றக்கூடிய விதத்திலோ இல்லை. உணர்வுபூர்வமாக உள்ளார்ந்த ரீதியில் ஆத்மார்த்தமாக அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையாக கேட்டார். அது அமீருல் முஃமினீனாகவே அவர் இருந்தாலும் அது நடந்துருச்சு. அதான் நீங்க புரியும். அப்போ அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்ளுதல் என்பது சகோதரர்களே, அது ஒரு உணர்வு, அது ஒரு உன்னதம், அது ஒரு நிய்யத், அது எப்போதும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும். சரி, இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன? அதை நான் எப்படி புரிந்து கொள்வது? அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்ளுதல் என்றால் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அது இறையச்சம் எனும் ஆடையை நாம் அறிந்து கொள்வது, இறையச்சம் எனும் ஆபரணத்தை அணிந்து கொள்வது, இறையச்சம் என்ற அந்த உணர்வை உள்ளத்திலே உள்வாங்குவது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கு திசை நோக்கியோ மேற்கு திசை நோக்கியோ உங்களுடைய முகங்களை திருப்புவதில் நன்மை ஏதும் இல்லை. சும்மா உள்ளத்திலே உணர்வு இல்லாம, உள்ளத்திலே பயம் இல்லாம, அல்லாஹ்வை பற்றிய தக்வா இல்லாம விழுந்து விழுந்து எழுவதனால் நம்முடைய தொழுகை அங்கீகரிக்கப்படும் என்று நினைத்தால் நீங்கள் மார்க்கத்தின் தவறான நம்பிக்கையில் இருக்கிறீர்கள். உள்ளச்சம் இல்லாமல், பயபக்தி இல்லாமல், அல்லாஹ்வின் மீது ஒரு பாச காதல் இல்லாமல், சொர்க்கத்தின் அடைய வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல், காலை முதல் மாலை வரை வெறுமனே பட்டினி கிடப்பதனால், தாகம் கிடப்பதனால் நோன்பின் மாண்பை அடைந்து விட்டோம் என்று நினைத்தால் நாம் மார்க்கத்தின் தவறான நம்பிக்கையிலே இருக்கிறோம். அப்போ உண்மையாக நடந்து கொள்ளுதல் என்னது?
உங்களுடைய முகங்களை கிழக்கு திசை நோக்கியோ மேற்கு திசை நோக்கியோ திருப்புவதில் இல்லை, மாறாக வலக்கின்னல் பிர் மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியீன். முழுமையான நம்பிக்கையில் இருக்கு. அல்லாஹ்வின் மீது நீங்கள் கொள்ளுகின்ற ஈமானிலே இருக்கிறது. மறுமையின் மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கையிலே இருக்கிறது. மலக்குகள், வேதங்கள், நபிமார்கள் என்று இறை நம்பிக்கையின் அடிப்படைகள் என்று மார்க்கம் எதையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறதோ அந்த நம்பிக்கையில் தான் நன்மை இருக்கிறது. அப்ப இந்த நம்பிக்கையோட முடிச்சுட்டா நன்மை கிடைச்சிருமா? அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா? போகணும். எப்படி? வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி. பொருளாதாரத்தை, செல்வத்தை அதை விரும்பிய நிலையிலும் பிறருக்கு அவன் கொடுப்பான். காசும் பணமும் இருந்தால் சொத்து சேர்க்க முடியும். காசும் பணமும் இருந்தால் நிறைய சுகங்களை சேர்த்துக் கொள்ள முடியும். காசும் பணமும் இருந்தால் மிகப்பெரிய செல்வாக்கை உருவாக்கி கொள்ள முடியும். இப்போது நான் எந்த ஒரு வாழ்க்கையில் இருக்கிறேனோ அதை விட மிகவும் சொகுசான வாழ்க்கையின் அம்சத்தை மேம்படுத்த முடியும். இப்போது நான் எந்த வீட்டில் இருக்கிறேனோ அதை விட உல்லாசரகமான பங்களாவில் ஒய்யாரமாக வாழ முடியும். இப்போது எந்த காரில் நான் சென்று கொண்டிருக்கிறேனோ அதை விட மிகவும் உயர்வான காரில் என்னால் பவனி வர முடியும். இருந்தாலும் என் தேவைக்கு போக, என் செலவுக்கு போக அல்லது எனக்கு போக மீதி இருப்பதை அடுத்தவர்களுக்கும் கொடுக்கிறான் பாருங்கள். செல்வத்தை விரும்பிய நிலையிலும் அதை பிறருக்கு கொடுப்பான். காசு பணத்தை பற்றி அறியாதவன் அல்ல முஸ்லிம். காசும் பணமும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த உலகத்திலே ஏற்படுத்தும் என்கிற அந்த விவரம் தெரியாதவன் அல்ல முஸ்லிம். அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அருளை பெற வேண்டுமானால் என்னிடத்தில் இருக்கிற பொருளை நான் தர வேண்டும் என்கிற அந்த உண்மையை அவன் உணர்ந்து கொண்டதன் விளைவு வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி. அவன் பொருளாதாரத்தை, செல்வத்தை, செழிப்பை அதை விரும்பிய நிலையிலும் கொடுப்பான். யாருக்கு கொடுப்பான்? தபில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வபினஸ் ஸபீல் வஸ்ஸாயிலீன் வஃபிர் ரிகாப். எல்லாருக்கும் கொடுப்பான். யார் யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ எல்லாருக்கும் கொடுப்பான். உறவினர்களுக்கும் கொடுப்பான், சொந்த பந்தங்களுக்கும் கொடுப்பான், அனாதைகளுக்கும் கொடுப்பான், ஆதரவில்லாதவர்களுக்கு கொடுப்பான், ஏழைகளுக்கு கொடுப்பான், பாடைகளுக்கு கொடுப்பான், இல்லாதவர்களுக்கு கொடுப்பான், கேட்டு வருபவர்களுக்கு கொடுப்பான், கேட்காமல் தயங்கி நிற்பவர்களுக்கும் கொடுப்பான். அவ்வளவு ஏன் முன்பின் அறிமுகம் இல்லாமல் வழியில் செல்கிற வழிபோக்கனுக்கு கூட கொடுப்பான். அவன் தான் முஃமின். அவன் தான் அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்பவன் என்று பொருள். وَأَقَامَ الصَّلَاةَ وَآتَى الزَّكَاةَ وَالْمُوفُونَ بِعَهْدِهِمْ إِذَا عَاهَدُوا. பொருளை கொடுக்கிறது மட்டுமல்ல, பொருளை கொடுப்பதில் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அருளை எடுப்பதிலும் அவனை நீங்கள் அடித்துக் கொள்ள முடியாது. அவன் தொழுகையை நிலைநாட்டுவான், ஜகாத்தை நிறைவேற்றுவான், அல்லாஹ்வோடு கொண்டிருக்கக்கூடிய உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவான். வஸ்ஸாபிரீன் ஃபில் பஸாயி வவ்வர்ரா. இன்பத்தில் இருக்கும் போதும் துன்பத்தில் இருக்கும் போதும், வாடையிலும் சரி கோடையிலும் சரி அவன் பொறுமை காப்பான். எல்லா நேரங்களிலும் அவன் அல்லாஹ்வை அஞ்சுவான். அவன்தான் உண்மையான முறையிலே நன்மைகளை பெறக்கூடியவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்போ அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உண்மையாக நடந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால் சகோதரர்களே, அதற்காக சில விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காக சில விஷயங்களை நீங்கள் பணைய வைக்க வேண்டும். அதற்காக சில தியாகங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காக சில முன்னெடுப்புகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்றுமே செய்யாமல் ஒரு முஸ்லிமாக நான் ஒரு வீட்டிலே பிறந்து விட்டேன், இதை வைத்துக் கொண்டு போதும் நான் சொர்க்கத்தை பெற்று விடுவேன், சொர்க்கத்தை அடைந்து விடுவேன் என்று நினைத்தால் மார்க்கத்தின் தவறான நம்பிக்கையில் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அலாமாத்து சித்கி மஅ அல்லாஹ், அல்லாஹ்வோடு ஒருவன் உண்மையாக நடந்து கொள்கிறான் என்பதற்குண்டான அடையாளங்கள் சிலவற்றை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த அடையாளங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்குதான்னு என்ன செய்யணும்? நம்மை நாமே எடை போட்டு பார்க்க வேண்டும். நான் பலமுறை என்னுடைய உரையில் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் இந்த உலகத்தில் யாரையும் இன்னொருவரை எடை போடக்கூடிய தராசாக அனுப்பவில்லை. இவரிடத்தில் ஈமான் எவ்வளவு இருக்கிறது, அவரிடத்தில் ஈமான் எவ்வளவு இருக்கிறது, இவரிடத்தில் ஈமான் எவ்வளவு இருக்கிறது என்று எடை போட்டு பார்க்கக்கூடிய தராசாக அல்லாஹ் எவரையும் அனுப்பவில்லை. எல்லாரிடத்திலும் நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். எல்லாரிடத்திலும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய பக்கமும் இருக்கும், பாவம் செய்யக்கூடிய பக்கமும் இருக்கும். ஆனால் அதே வேளையில் ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனை செய்து பார்க்கலாம். அல்லாஹ் எதையெல்லாம் மார்க்கத்தின் அளவுகோலாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ
அகிலத்தின் அருட்படை அண்ணலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானி அடிப்படைகளாக ஈமானி அம்சங்களாக ஈமானிய வரமாக என்னென்ன அம்சங்களை சொல்லி இருக்கிறார்களோ அவைகளெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறதா என்று என்னை நானே எடை போட்டு பார்க்க முடியும். அந்த மாதிரி அல்லாஹ்வோடு நான் உண்மையாக நடந்து கொள்கிறேனா இல்லையா என்பதை எனக்கு நானே உணர்த்தி கொள்ள, என்னை நானே அறிந்து கொள்ள சில அடையாளங்கள் இருக்கிறது. முதலாவது அடையாளம் என்ன? உண்மையாலுமே அல்லாஹ்விடத்தில் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவன் எந்த இடங்களிலெல்லாம் மனிதர்கள் தடுமாறுவார்களோ, எந்த இடங்களிலெல்லாம் மனிதர்கள் தடம் மாறுவார்களோ அந்த இடத்தை அவன் உறுதியாக நிற்பான். மார்க்கத்தை பேசுவதோ, மார்க்கத்தை கேட்பதோ, இறையச்சம் என்னிடத்திலே இருக்கிறது என்று வெளிக்காட்டிக் கொள்வதோ, பிறருக்கு முன்னிலையில் ஒழுக்கமானவன் போல் வேடம் போடுவதோ, பிறருக்கு முன்னிலையில் உண்மையான மனிதன் தான் என்று பெயர் எடுப்பதோ பெரிய சவால் எல்லாம் இல்லை சகோதரர்களே. அப்படியே நடிச்சுட்டு போயிடலாம். ஆனா ஒருவனுடைய ஈமானி வலிமை எப்போது தெரியும்? ஒருவரிடத்தில் இருக்கிற இறை நம்பிக்கையின் உரம் எப்போது தெரியும்? ஒருவரிடத்தில் இருக்கிற இறை நம்பிக்கையின் அளவு எப்போது புரியும் என்றால், சாதாரண மனிதன் சாமானியன் எங்கே தடம் மாறுவானோ, எங்கே தடுமாறுவானோ, எங்கே தடுக்கி விடுவானோ அந்த இடத்தில் இவன் நேராக நிற்பான். உதாரணமாக சூரத்துல் அஹ்ஸாப் என்கிற அகழ் யுத்தம் நடைபெறும் போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், இஸ்லாமிய வரலாற்றில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திர குறிப்பில் இந்த அஹ்ஸாப் என்கிற யுத்தத்திற்கு மிகப்பெரிய ரத்த சரித்திரம் உண்டு. இக்கட்டான நேரத்திலே நடைபெற்ற ஒரு யுத்தம். ஒட்டுமொத்த கூட்டங்களும் ஒன்றாக அணிதிரண்டு வந்து மதீனத்து மக்களை தனியாக அவர்கள் விட்டு மதீனத்து மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய கூட்டங்கள் திரண்டு வந்த போர். அந்த போர் யூதர்கள், நயவஞ்சகர்கள், முஷ்ரிக்குகள், நகர்ப்புற அரபிகள் என்று யாரெல்லாம் அன்றைக்கு இருந்தார்களோ அப்படிப்பட்ட எல்லா பெருங்கூட்டமும் ஒன்றாக சேர்ந்து வந்து மதீனத்து மக்களை அடியோடு வேரோடு அள்ளி வீசுவதற்கு தயாராக வந்த காலம் அந்த காலம். அப்படிப்பட்ட நேரத்தில் மிகப்பெரிய எதிரிகள் கூட்டத்தை பார்க்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறார். எப்படியாப்பட்ட வசனம்? அந்த வசனம் சகோதரர்களே சூரத்துல் அஹ்ஸாபில் கட்டாயம் நீங்கள் வீட்டிற்கு போனால் படித்து பார்க்க வேண்டும். 19வது வசனத்தையும் நீங்கள் படிக்க வேண்டும், 22வது வசனத்தையும் படிக்க வேண்டும். ஒரே வசனம், ஒரே சிச்சுவேஷன் தான், ஒரே சிச்சுவேஷன். ஆனா அந்த ஒரே சிச்சுவேஷனை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள்? நயவஞ்சகர்கள் அதை எப்படி எதிர்கொண்டார்கள்? சுப்ஹானல்லாஹ், கண்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்துவதை போல அல்லாஹ் வசனத்தின் மூலம் இதை சாட்சிப்படுத்தினார் சகோதரர்களே. எப்படி வருகிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அந்த அஹ்ஸாப் என்கிற பெருங்கூட்டத்தை பார்த்தபோது, பன்னாட்டு சதிகள் என்போமே அதுபோன்று பன்னாட்டு அணிகளை அவர்கள் பார்த்தபோது, ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு, இது அல்லாஹ்வும் எங்களுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு எதை வாக்களித்தார்களோ அதுதான். இந்த கூட்டத்தை பார்த்து நாங்கள் பயந்துட மாட்டோம், இந்த எதிரிகளை பார்த்து நாங்கள் துவண்டு விட மாட்டோம், இந்த ஆயுதங்களை பார்த்தோ, இந்த கபலீகரங்களை பார்த்தோ, இவர்களுடைய அடிச்சாட்டியங்களை பார்த்தோ, இவர்களுடைய அத்துமீறல்களை பார்த்தோ, இவர்களுடைய அடாவடித்தனங்களை பார்த்தோ நாங்கள் நடுங்கி விட மாட்டோம். ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு, இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை எங்களுக்கு வாக்குறுதியாக சொன்னார்களோ அதுதான். வஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையையே உரைத்தார்கள். சோதனை இன்றி உங்களுக்கு சொர்க்கமில்லை என்று சொல்வதெல்லாம் சும்மா வாய் வார்த்தையா? அஹஸிபன் நாஸ் யுத்ரகு யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், இந்த மக்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று வாயளவில் வார்த்தையளவில் சொன்னால் மாத்திரம் விட்டுவிடப்பட்டு விடுவார்கள் என்று சோதிக்கப்படுவார்கள். கஷ்ட நிஷ்டங்கள் வரும், துன்ப துயரங்கள் வரும், எல்லாவற்றையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு பயிற்சியையும் முயற்சியையும் கொடுத்து உருவாக்கி வளர்த்தார்களே, அதுதான் இது. வமா ஸாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா, அது அவர்களுக்கு இறை நம்பிக்கையையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு சரணாகதி அடையக்கூடிய கட்டுப்படக்கூடிய தன்மையை தவிர வேற எதையும் அதிகப்படுத்தவில்லை. இது இறை நம்பிக்கையாளர்கள் அந்த பெருங்கூட்டத்தை பார்த்தபோது எடுத்த ஸ்டேட்டஸ். அதே நேரத்தில் நடித்தார்களே, கபடமாடினார்களே, நாடகமாடினார்களே, உள்ளொன்று வைத்து புறம்பொன்று காட்டினார்களே, நயவஞ்சகர்களாக வாழ்ந்தார்களே, இறை நம்பிக்கையாளர்களோடு இருக்கும் போது நாங்களும் உங்களை சார்ந்தவர்கள் தான் என்று ஏமாற்றி வந்தார்களே, இறை மறுப்பாளர்களிடத்திலே போகும்போது நாங்கள் உங்களுக்குரியவர்கள் தான், நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம், சும்மா அவர்களோடு நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம் என்று கபட நாடகம் ஆடினார்களே,
அந்த நயவஞ்சகர்கள் இந்த பெருங்கூட்டத்தை பார்த்தபோது என்ன சொன்னார்கள்? فَإِذَا جَاءَ الْخَوْفُ فَإِذَا جَاءَ الْخَوْفُ நபியே, அந்த பயம் அவர்களுக்கு வந்த நேரத்திலே رَأَيْتَهُمْ يَنظُرُونَ إِلَيْكَ تَدُورُ أَعْيُنُهُمْ كَالَّذِي يُغْشَى عَلَيْهِ مِنَ الْمَوْتِ. மரணமே வந்து மேலே விழுந்தால் ஒருவன் எப்படி அஞ்சுவானோ அதுபோன்று தங்களுடைய கண்களை சுழற்றி சுழற்றி நபியே உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது? உண்மையாலுமே நாம் அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்கிறோம் என்று சொன்னால், சகோதரர்களே, சோதனைகள் வரும்போது, நம்மை கொஞ்சம் சில சூழ்நிலைகள் ஆட்டி பார்க்கும் போது, சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள் இருந்து கொஞ்சம் கடந்து அசாதாரணமான சூழலுக்கு வரும்போது நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை வைத்துத்தான் நீ அல்லாஹ்வோடு உண்மையாக இருக்கிறாயா இல்லையா என்பது புலப்படும். சும்மா சந்தோஷமா இருக்கும் போது, ஜாலியா இருக்கும் போது, சாதாரணமா இருக்கும் போது, காசு பணம் கொட்டி கொண்டே இருக்கும் போது, வேலை வெட்டிக்கு பிரச்சனை இல்லாத போது, மனைவி மக்களோடு பிரச்சனைகள் இல்லாத போது, நோய் நொடிகள் எதையும் நான் பெரிதாக சந்திக்காத போது, அல்லது யாருடைய எதிர்ப்போ யாருடைய அழுத்தமோ எனக்கு வராத போது, அப்படியே நார்மலாக நான் போய் கொண்டிருக்கும் போது, சகோதரர்களே, உங்களது ஈமானிய வலிமை பெரிதாக வெளிப்படாது. ஈமானிய வலிமை எப்போது வெளிப்படும்? சாமானியர்கள், சாதாரணமானவர்கள் தடுமாறும் போது நான் தடுமாறாமல் இருந்தால் நான் அங்கே அல்லாஹ்வோடு உண்மையாக இருக்கிறேன் என்று. அடுத்து என்ன? அஸ்ஸுஹுது ஃபி துன்யா வல் இஸ்திஅதாது லில் ஆখিরা. உலகத்தில் கொஞ்சம் பற்றற்ற தன்மையோடு இருக்க வேண்டும். உலக விருப்பம் கொஞ்சம் அளவோடு இருக்க வேண்டும். அதற்காக நீ பட்டினி கிடக்க வேண்டும், நீ சாப்பிடக்கூடாது, காசு பணம் சம்பாதிக்க கூடாது, பாலைவனத்திலே நீ போய் படுத்துறங்க வேண்டும், மனைவி மக்கள் என்று எதுவும் உனக்கு இருக்கக்கூடாது, இல்லறத்தை எல்லாம் துறந்து நீ துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்கத்தில் எந்த பக்கமும் சொல்லவில்லை. சதா சர்வகாலமும் நீ பள்ளிவாசலிலே தான் படுத்துறங்க வேண்டும், 24 மணி நேரமும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தான் நீ சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், தாடி தொப்பி வைத்துக் கொண்டுதான் உன் வாழ்க்கையில் 24 மணி நேரமும் கழிக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் எந்த பக்கமாவது சொல்லுகிறதா? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை பற்றி கேள்விப்பட்டு அதனால் ஈர்க்கப்பட்டு ஆச்சரியப்படுத்தப்பட்டு தங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை அவர்கள் உண்டாக்கிய காரணத்தினால 3 பேர் 3 விதமான முடிவை எடுக்கிறார்கள். ஒருவர் இடைவிடாமல் நான் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன் என்கிறார். இன்னொருவரோ உறங்காமல் இரவு முழுவதும் தொழுது கொண்டே இருப்பேன் என்கிறார். இன்னொருவரோ நான் இல்லறத்தை தியாகம் செய்து நான் அப்படியே மார்க்க கலையிலேயே இருப்பேன் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 பேரையும் கூப்பிட்டு, சபாஷ், நானே எடுக்காத பெரிய முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள், நானே செய்யாத பெரிய வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் என்று கூப்பிட்டு அல்லாஹ்வின் தூதர் என்ன அவார்டும் ரிவார்டும் கொடுத்தார்களா? இல்ல, கண்டிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் எல்லோரையும் விட நான் இறையச்சத்திலே உயர்ந்தவன் என்கிற வாதத்தை சுட்டிக்காட்டி, நான் திருமணமும் செய்திருக்கிறேன், மனைவியரோடு வாழவும் செய்கிறேன், இரவில் உறங்கவும் செய்கிறேன், எழுந்து தொழவும் செய்கிறேன், நோன்பும் வைக்கிறேன், நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளன் வாழக்கூடிய அந்த சமப்பண்பாட்டு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்களை கண்டிக்கிறார்கள். அப்போ உலகப்பட்ட தன்மையோடு வாழ்வதென்றால் என்ன? உலக மோகத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டும். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அழகாக சொல்வார்கள், فإن من استعد للقاء الله انقطع قلبه عن الدنيا وما فيها ومطالبها. யாருடைய உள்ளம் அல்லாஹ்வோடு இரண்டரை கலந்து விடுகிறதோ, யாருடைய உள்ளம் அல்லாஹ்வை மறுமையை சந்திக்க வேண்டும் என்கிற தயாரிப்பில் இறங்குகிறதோ, அவர்களுடைய உள்ளத்தின் ஆசைகள் முற்றிலுமாக இந்த உலகத்தோடு தொடர்போடு இருக்காது. ஓரளவுக்கு இந்த உலகத்தை பத்தி நேசிப்போம். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லையே சகோதரர்களே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? விழுந்தால், எழுதால், அழுதால், தொழுதால் எல்லா நேரமும் நம்முடைய சிந்தனைகளில் வருவது இந்த உலகம் மட்டும்தானே. அல்லாஹ்விடத்திலே கையேந்தும் போது எத்தனை பேர் நம்முடைய வறுமைக்காக, மன்னரைக்காக, மார்க்கத்திற்காக, மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக, மகத்தான சொர்க்கத்திற்காக, மகத்துவமான அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலை பெறுவதற்காக, அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமையில் சந்திப்பதற்காக, சத்திய சஹாபாக்கள், நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய முன்னோர்கள் இவர்களோடெல்லாம் மறுமையில் நாம் இருப்பதற்காக பிரார்த்திக்கிறோமா? அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோமா? எப்போது கையை ஏந்தினாலும் அந்த துஆவின் 100% இந்த உலகத்திற்காகவே இருப்பதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்திற்கும் நமக்குமான உறவும் உணர்வும் எப்படி இருக்கிறது என்று. உலகத்தை நேசிக்கணும், ஆனா உலகத்தை ரொம்ப யோசிக்க கூடாது. ஆமாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும்போது அப்படிதான் கேக்குறாங்க, ரப்பனா லா தஜஅலித் துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா.
யா அல்லாஹ் இந்த உலகத்தை எங்களுக்கு பெரும் இலக்காக ஆக்கிவிடாதே. உலகத்தை பெரும் இலக்காக நம்முடைய உள்ளத்தில் ஆக்கிவிட்டால் ஹலாஸ், அந்த உலகத்துக்கு பின்னாடியே தான் நம்ம போய்கிட்டு இருக்கணும். அப்போ உலகத்தின் ஆசை, உலகத்தின் நேசம், உலகத்தின் மீது இருக்கிற போகம், உலகத்தினுடைய சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைந்து கொண்டே இருந்தால் நான் அல்லாஹ்விடத்தில் உண்மையாளனாக இருக்கிறேன் என்று அடுத்த அறிஞர்கள் சொல்லுகிற விஷயம் என்ன? அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒருவன் தன்னுடைய நேரத்தை எப்போது பயனுள்ள வழியில் கழிப்பான். எல்லாரும் கவனிக்கணும். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய நேரம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பது நம்முடைய கையிலும் பையிலும் இருக்கிற இந்த கருவிதான் தீர்மானிக்கிறது. ஆமாவா இல்லையா? இன்றைக்கு எல்லோரும் ஒரு விதமாக இந்த செல்போனுக்கு அடிமையானவர்களாக மாறிவிட்டார்கள். 2 நிமிடங்களுக்கு ஒரு முறை இவனை யாராவது போன் செய்தே ஆக வேண்டும், யாராவது இவனுக்கு மெசேஜ் அனுப்பியே ஆக வேண்டும் என்கிற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டோம். போன் வருகிறதோ இல்லையோ, மெசேஜ் வருகிறதோ இல்லையோ, சும்மா நாத்துக்கும் எடுத்து ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்திருக்கிறதா, ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கிறதா, ஒண்ணுமே வரலையா, சமூக வலைத்தளங்களுக்கு உள்ள போய் ஏதாவது வந்திருக்கிறதா, ஏன் அவ்வளவு தூரம் நம்ம ஏன் அடிக்ட் ஆகணும்? அப்போ நம்முடைய நேரம் சீராக பயன்படுத்தப்பட்டால் எது என்னுடைய துனியாவிற்கு பயனை தருகிறதோ, எது என்னுடைய தீனுக்கு பயனை தருகிறதோ, எது எனது மார்க்கத்திற்கு பயனை தருகிறதோ, எது எனக்கு மறுமைக்கு பயனை தருகிறதோ அதற்குரிய வழியில் என்னுடைய நேரம் செலவிடப்படுகிறது என்றால் நான் அல்லாஹ்வோடு உண்மையாக இருக்கிறேன் என்று. அடுத்து ரொம்ப முக்கியமான காரணத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள். அஸ்ஸுஹுது ஃபீ ஸனாஇன் நாஸி வ மத்ஹிஹிம். மக்களுடைய பாராட்டையும் மக்களுடைய புகழையும் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும். அது இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு மனிதர்கள் எந்த அளவிற்கு ஒரு விதமான மனநோய்க்கு போய்விட்டார்கள் என்றால், எதையாவது சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பேஸ்புக்கிலே போட வேண்டும் அல்லது இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களிலே போட வேண்டும். அதை எத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள், அதை எத்தனை பேர் ரசித்திருக்கிறார்கள், அதை எத்தனை பேர் ஃபார்வர்ட் செய்திருக்கிறார்கள், அதை எத்தனை பேர் ஷேர் செய்திருக்கிறார்கள், அதில் எத்தனை பேர் கமெண்ட் செய்திருக்கிறார்கள். இதை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு நோய் இன்றைக்கு மனிதர்களிடத்திலே பெரிதாக ஆகிவிட்டது. எந்த விஷயம் செய்தாலும் பாராட்டப்பட வேண்டும் என்கிற மனநோய் இன்றைக்கு எல்லோரும் முத்தி போய் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ்வோடு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் இந்த உலகத்தினுடைய அங்கீகாரத்தை பெரிதாக நினைக்கவே மாட்டான். அவன் பாராட்டப்பட்டாலும் சரி, பாராட்டப்படாவிட்டாலும் சரி, அதை அவன் கண்டுகொள்ளவே மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பாதையிலே இருக்கக்கூடிய, அல்லாஹ்வின் பாதையில் போரிடக்கூடிய போராளிகளிலேயே யாரை தெரியுமா மிகப்பெரிய அந்தஸ்திலே வைத்தார்கள்? யாருக்கு தெரியுமா மிகப்பெரிய கண்ணியம் இருக்கிறது என்றார்கள்? யாருக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும் என்று சொன்னார்கள்? ஒரு வீரன் இருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கிறது. அவன் யார் தெரியுமா? இரவு நேரத்திலே காலாட்படையில் இருக்க வேண்டும் என்றால் அதிலும் அவன் வருவான், குதிரைப்படையில் வர வேண்டும் என்றால் அதிலும் வருவான். போராளிகள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது வெளியே அந்த டென்ட்டிற்கு, கூடாரத்திற்கு வெளியே நின்று காவல் பணியிலே ஈடுபடுகின்றால் அவன் போய் ஒரு காவலாளியாக நிற்பான். அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக சேவை செய்யணும், அவ்வளவுதான் அவனுடைய உள்ளத்திலே இருக்குமே தவிர எல்லோரும் என்னை பார்க்க வேண்டும், எல்லோரும் என்னை பாராட்ட வேண்டும், எல்லோரும் எனக்கு அங்கீகாரத்தை தர வேண்டும், எல்லோரும் என்னை புகழ வேண்டும், எல்லோருக்கும் மேல் நான் இருக்கிறேன் என்று உணர வேண்டும் என்று அவன் இருப்பானேயானால் அவன் அல்லாஹ்வின் பாதையிலே இருப்பதற்கு தகுதியற்றவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே 3 பேர் நரகத்தின் முகம் குப்புற விழுவார்கள் என்றார்கள். யார் அந்த 3 பேர்? குர்ஆனை நல்ல முறையிலே ஓதியவன், அல்லாஹ்வின் பாதையில் வீர தீரமாய் போரிட்டவன், காசு பணத்தை எல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் அள்ளி அள்ளி கொடுத்தவன். இந்த உலகத்தின் சாமானியர்களுடைய பார்வையில் எது மிகப்பெரிய சாதனைகளாக தெரியுமோ, இந்த உலகத்தின் சாமானியர்களுடைய பார்வையில் எது மிகப்பெரிய அச்சீவ்மென்ட்டாக தெரியுமோ, அந்த 3ஐயுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசைப்படுத்தி அல்லாஹ் அவனோடு பேசுவான் மறுமையிலே, அவனை கூப்பிடுவான் மறுமையிலே. நான் உனக்கு காசு பணத்தை எல்லாம் கொடுத்தேனே, என்ன செய்தாய் என் அடியானே என்று அல்லாஹ் கேட்பான். அவனோ, யா அல்லாஹ் நீ கொடுத்த காசு பணத்தை அங்கீகராதபடி எல்லா திசையிலும் அள்ளி விட்டேன் யா அல்லாஹ், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று எந்த திசை மாக்கி இல்லாமல் எல்லா பணிகளுக்கும் வள்ளி அள்ளி கொடுத்தேன் யா அல்லாஹ் என்பான். அல்லாஹ், ஆமாம் நீ கொடுத்தாய், ஆனால் எதற்காக கொடுத்தாய்? என்னுடைய அருளை பெற வேண்டும் என்றா, என்னுடைய திருப்தியை பெற வேண்டும் என்றா? இல்லை, உலகத்திலே உள்ளவர்கள் உன்னை மெச்ச வேண்டும் என்று, உலகத்திலே உள்ளவர்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்று கொடுத்தாய். அது உனக்கு உலகத்திலேயே கிடைத்து விட்டது, மறுமையில் உனக்கு எதுவுமே இல்லை, போ நரகத்திலே விழு. சாதாரணமான எல்லோரும் நரகத்திலே நேராக விழுந்தால் இவன் நரகத்திலே முகம் குப்புற விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். குர்ஆனை ஓதுபவர்கள், அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்பவர்கள், தான தர்மம் செய்பவர்கள், இதைவிட பெரிய சாதனை இந்த உலகத்திலே உண்டுமா? இதைவிட பெரிய சேவை இந்த உலகத்திலே உண்டுமா? இப்படிப்பட்ட முத்தாய்ப்பான முதன்மையான இந்த 3 சேவைகளுமே சகோதரர்களே உலகத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்தால் உனக்கு மறுமையில் ஒன்றுமே கிடைக்காது. மாறாக இது சவாபுக்கு பதிலாக அதாவைத்தான் நீ பெறுவாய் என்று எச்சரித்தார்கள். அடுத்து என்ன? அல்லாஹ்வோடு உண்மையாக இருப்பதற்குண்டான அடையாளம்
சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் குறிப்பாக நண்பார்ந்தவர்களை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டி ஆக வேண்டும். இதோ இன்னும் இன்ஷா அல்லாஹ் 4-5 தினங்களிலே இறுதி 10 வரப்போகிறது. இறுதி 10 தினங்களில் ஒற்றைப்படை இரவில் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் வரப்போகிறது. நம் எல்லோருக்கும் தெரியும் லைலத்துல் கத்ர் என்றாலே அதில் பிரதானமான துஆ அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், நீ மன்னிப்பை விரும்புபவன், என்னை மன்னிப்பாயாக என்கிற இந்த பிரார்த்தனையை திரும்ப 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 சொல்ல போகிறீர்கள். இந்த பிரார்த்தனைக்கு பிறகு, இந்த பிரார்த்தனைக்கு பின்னால் சகோதரர்களே ஏராளமான தத்துவங்களை அறிஞர்கள் சொன்னாலும் அதில் முத்தாய்ப்பாக அவர்கள் முதன்மைப்படுத்தி சொல்லுகிற தத்துவம் என்ன தெரியுமா? திரும்ப 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 அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேட்கிற மனிதா, நீ பிறரை மன்னிக்க மாட்டாயா? திரும்ப திரும்ப அல்லாஹ் உன்னை மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற மனிதா, நீ பிறரை மன்னிக்க மாட்டாயா? அப்போ உள்ளொன்று புறமொன்று வித்தியாசப்படாமல், சொல்லொன்று செயலொன்று வித்தியாசப்படாமல், சொல்லும் செயலும் உள்ளும் புறமும் அகமும் புறமும் யாருக்கு நேர்மையாக இருக்கிறதோ அவன்தான் அல்லாஹ்விடத்திலே உண்மையாளன் என்று அறிஞர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று ரொம்ப முக்கியமான விஷயம், அமல்கள் நாம் அதிகம் செய்கிற இந்த நேரத்திலே, அமல்களுக்காக நம்மை அலங்கரித்துக் கொள்கிற இந்த நேரத்திலே, ஆன்மீகவாதிகள் எல்லாம் புண்ணியத்தை தேடுவோரெல்லாம் உள்ளத்தின் பசியை ஆற்றுகிற இந்த வேளையிலே அவங்க நோன்பு என்பது வெளிப்படையாக பார்க்கிற போது உடலுக்கும் குடலுக்கும் அது பசி. ஆமாவா இல்லையா? நோன்பு என்பது வெளிப்படையாக பார்க்கும் போது உடலுக்கும் குடலுக்கும் அது பசி. ஆனால் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் அது ருசி. ஆமாவா இல்லையா? உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் ருசிங்க. அன்றைக்கு ஒரு அறிஞர் மாஷா அல்லாஹ் ஒரு கட்டுரை எழுதினார். அதை படிக்கும் போது உண்மையிலேயே நாம் நெகிழ்ச்சி விட்டோம். அதாவது நோன்பை ஒரு உண்மையான மூமின் எப்படி அடைகிறான், எப்படி அணுகுகிறான் என்றால், பலகாலம் பட்டினி கிடந்தவனுக்கு உணவு கிடைக்கும் போது அவன் எப்படி அதை எடுத்துக் கொள்வான். பலகாலம் தன்னுடைய குடும்பத்தை பிரிந்திருப்பவன் நீண்ட காலம் கழித்து தன் மனைவி மக்களை பார்க்கிற போது அவன் எப்படி எடுத்துக் கொள்வான். நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் நடக்கும் போது அதை எப்படி நான் அள்ளி பருகுவேனோ, எப்படி ஆனந்தமாக அதை நான் ஆற தழுவேனோ, அதுபோல் ஆன்மீகவாதிகள் ஒவ்வொருவரும், புண்ணியம் தேடுகிற ஒவ்வொருவரும், பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவரும், மார்க்கத்தின் ஒரு பேணுதல் நமக்கு எப்படியாவது வந்து விடாதா என்கிற ஏக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ரமதானை அப்படி கட்டி அணைப்பான் என்றார்கள். அப்போ அமல்களில் அதிகம் ஆர்வம் காட்டுகிற நாம் சில அமல்களையாவது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு ஹாபிட் நமக்கு இருக்கு. தர்மம் செய்வதாக இருக்கலாம், இரவு தொழுகை தொழுவதாக இருக்கலாம், அல்லது நஃபீலான நோன்புகள் வைப்பதாக இருக்கலாம். இப்படி சின்ன சின்ன அமல்களை அல்லது சில குறைந்தபட்ச அமல்களை யாருக்கும் தெரியாமல் உங்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய விதத்திலே சில அமல்கள் நீங்கள் செய்ய வேண்டும். அந்த பழக்கமும் பக்குவமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அழகாக சொல்வார்கள், சுப்ஹானல்லாஹில் அஸீம், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இறையச்சம் கொண்டவர்களோடு அவர் பழகுகிறார். இறையச்சம் கொண்ட பல பேர் அவரோடு பழகுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு தத்துவமாக முத்தாக ஒதுக்கிறார். இன் கான ரஜுல் லகத் ஜமஅல் குர்ஆன் வமா யஸ்உரு பிஹின் நாஸ். சில பேர் இருக்கிறார்கள் மாஷா அல்லாஹ், குர்ஆனையே ஒன்று திரட்டக்கூடிய அளவிற்கு பெரும் சேவை செய்தாலும் மக்கள் யாருக்கும் அவர் என்ன சேவை செய்கிறார் என்றே தெரியாது. இன்னும் சில பேர் இருப்பார்கள் மாஷா அல்லாஹ், அறிவின் ஆழ்கடலில் சென்று முத்துக்களை கோர்க்கக்கூடிய அளவிற்கு அறிவின் சிகரத்தின் உச்சத்தில் இருப்பார்கள். ஆனால் யாருக்குமே அவர் யார் என்றே தெரியாது. இப்படி அறிவை தேடுவது ஆரம்பித்து ஆன்மீகம் செய்வது ஆரம்பித்து சகோதரர்களே, ரகசியமாக சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். அதில் நாம் இன்பம் காண வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட அப்படி இல்லை. எந்த சின்ன விஷயத்தை செஞ்சாலும் 4 பேர்கிட்ட சொல்லாட்டா இவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணும் இல்லைங்க, இந்த நோம்புல எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். 30 நாள் 29 நாள் நம்ம நோன்பு வைக்கிறோம். எல்லா நாளும் சஹர் இஃப்தாரும் ரொம்ப பயங்கரமா இருக்கு தானே? நான் பலமுறை இந்த கருத்தையும் சொல்லியிருக்கிறேன். நோன்பு என்பது இந்த சமூகத்திற்கு புதிதானதல்ல. 25-30 ஆண்டுகள் கூட நோன்பை கழித்திருக்கிறோம். ஆனா இந்த 30 வருஷம் நோன்புல மறக்க முடியாத 2 சம்பவத்தை சொல்லுங்க அப்படின்னா நம்ம கிட்ட 2 தான் இருக்கு. எதுதான்? சஹர் இஃப்தார். அதை தாண்டி சொல்லணும்னா பெருநாள் பர்ச்சேஸ். அதையும் தாண்டி ஒண்ணு சொல்லணும்னா இந்த ரமதான் கேதரிங். இதை தாண்டி நமக்கு சொல்றதுக்கு பெருசா இருக்க. அந்த அளவுக்கு நம்ம நோம்பு போய்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த நோம்புல என்னைக்காவது ஒரு நாள் இந்த சஹர் செய்யாம என்ன செஞ்சிருவோம், நம்ம நோம்பு வச்சிருக்கோம். கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா இப்ப நமக்கு பட்டினி இருக்கிறதெல்லாம் பெருசு இல்லை. ஒரு காலத்துல டைட்டா சாப்பிட்டா ஆரோக்கியம், இன்னைக்கு டைட்டா சாப்பிட்டாதான் ஆரோக்கியம். ஆமாவா இல்லையாத்தா? நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது நம்ம அம்மா தாலாம் என்ன சொன்னாங்க, நமக்கு நல்லா சாப்பிடுறா நல்லா சாப்பிடுறா அப்பதானே. இப்ப அப்படி இல்லை. நல்லா சாப்பிட்டா சுகரு, நல்லா சாப்பிட்டா பிபி, நல்லா சாப்பிட்டா பிரஷரு.
இன்னைக்கு எங்க போனாலும் சாப்பாட்டை குறை, அதான் ஆகி போச்சு இன்னைக்கு. அப்போ இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாப்பாட்டை தவிர்ப்பதெல்லாம் பெரிய சேலஞ்சிங் சகோதரர்களே, ஆமாவா இல்லையா? ஆனா ஒரு நாள் இவனுக்கு சகரு மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 10 பேர்கிட்ட சொல்லாம இவனுக்கு தூக்கம் வருது. சும்மா இருக்கிற மூஞ்ச கூட சோகமாக்கிடுவோம். அவர் வந்து கேட்டுருவாங்க, கேட்காம இருந்தாலும் அவனை கேட்க வச்சிருவான். ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க, நீங்க சகரு வைக்கலங்க. இது விடி சகருன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. ஏன்னா ஏன் விடி சகர் அது? ஏன்னா வெடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சகரு, அது சாப்பிடாம சகர் வச்சுட்டதுனால அதுக்கு பேர் விடி சகர். அப்போ ஒரு நாள் சகரு பண்ணாம நோம்பு வச்சுட்டா சத்தம் இல்லாம இறை. அதுல என்னையா உனக்கு அதுல வந்து அல்லாஹ் சக்தி கொடுத்துருக்கான். சகரு செய்யல, எனக்கு வந்து நோன்பு வைக்க முடியாது அப்படின்னா மாதூர் என்றால் நீ அனுமதி கொடுக்கப்பட்டவன், நீ நோன்பை விட்டுட்டு பின்னாடி கலா செஞ்சுக்கலாம். இல்ல மாஷா அல்லாஹ் எனக்கு தெம்பு இருக்குது, சக்தி இருக்கு, எனக்கு ஆற்றல் இருக்கு, பசியை தாங்குகிற அந்த சூடு இருக்கு அப்படின்னா சத்தம் இல்லாம இருந்துட்டு போகணும். ஆனா நம்ம இருக்க மாட்டோம். 10 பேருக்கு அதை சொல்லுவோம், போன் பண்ணி சொல்லுவோம். Facebookல ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்க எல்லாம் உண்டு, அப்படிதானே? இப்படி சகோதரர்களே வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்க எல்லாம் உண்டு. இப்படி எந்த சின்ன விஷயமாக இருந்தாலும் அது 4 பேரிடத்திலே சொல்லி 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 பழக்கப்பட்டு விட்டோம், பக்குவப்படுத்தி விட்டோம். அதையே நம்முடைய வாழ்க்கையின் வழக்கமாக்கி விட்டோம், பழக்கமாக்கி விட்டோம். ஆனா உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹுவோடு நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், உள்ளத்தை இறைவனுக்காக திறந்து வைத்திருப்பவர்கள், அட மார்க்கம் என்பது இந்த வயிறும் இந்த உடலும் குடலும் அல்ல, அதையும் தாண்டி இருக்கிற ஆன்மாவும் ஆத்மார்த்தமும் தான் என்கிற உணர்வில் உள்ளவர்கள் சத்தமில்லாமல் அமல்கள் செய்வார்கள். வெளியே காட்டிக் கொள்ளாமல் எத்தனையோ விஷயங்களை செய்வார்கள். அப்ப அந்த ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்கணும். ரமதான்ல மாஷா அல்லாஹ் 2 வாட்டி குர்ஆனை முடிச்சிட்டோம், 3 வாட்டி குர்ஆனை முடிச்சிட்டோம். அதே நம்ம பெரிய சாதனையா நினைப்போம். பெரிய சாதனை எல்லாம் இல்ல. சலஃபு சாலிஹீன்கள் என்று நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய முன்னோர்களின் வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் அல்லாஹு அக்பர், எண்ணிக்கையில் அடங்காத ஹத்மத்துல் குர்ஆனை முடித்திருக்கிறார்கள். ஹத்முல் குர்ஆன் என்றால் குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தல் என்று. ஆனா நம்ம ஒரு 2 வாட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டா அல்லது ஒரே ஒரு முறை முழுமையான குர்ஆன் ஓதிட்டா, பார்த்து தான் ஓதி இருக்கிறோம், அதையே 10 பேர்கிட்ட சொல்லாம நமக்கு தூக்கம் வர்றதில்லை. அப்போ அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளத்தை இறைவனுக்காக திறந்து வைத்திருக்கக்கூடிய சகோதரர்களே, அமல்களில் சிலவற்றை ரகசியமாக வையுங்கள். நாளைக்கு மறுமையில் மட்டுமே அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய அம்சத்தில் சில விஷயத்தை வையுங்கள். அது உங்களுடைய தானமாக இருக்கலாம், தர்மமாக இருக்கலாம், கல்வி தேடுதலாக இருக்கலாம், அல்லது ஆன்மீகத்தின் அம்சங்களாக இருக்கலாம், அல்லது ரிச்சுவல் ஸ்பிரிட் என்று சொல்லுகிற மார்க்கத்தின் இபாதத்துகள் என்று அறியப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளில் கிரியைகளாக கூட இருக்கலாம். அடுத்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையாலுமே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நேர்மையாளர்கள் என்றால், அல்லாஹ்வோடு நீங்கள் உண்மையாக நடந்து கொள்கிறீர்கள் என்றால், உங்களுடைய தவறுகளை பிறர் சுட்டி காட்டும் போது அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுலதான் உங்களுடைய நேர்மையே இருக்கு. அதுலதான் உங்களுடைய நேர்மையே இருக்கு. இது யார் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டினாலும் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்பதை செவிமடுத்து கேட்க வேண்டும். ஆனால் நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள். டைம் இன்னும் இருக்கு, நிறைய பேசுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. பேசலாமா இன்ஷா அல்லாஹ்? சரி, அப்ப இன்னும் 2 பாயிண்ட் சேர்த்துக்கோ. அப்போ என் அன்பார்ந்தவர்களே, உண்மையாலுமே நான் அல்லாஹ்விடத்தில் நேர்மையாகத்தான் நடந்து கொள்கிறேன் என்றால் அதில் நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான அம்சம் கபூலுல் ஹக் வ தஸ்லீமு லஹு, உண்மையை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்துல நேர்மையா இருக்கிறோம்னு அர்த்தம். இன்றைக்கு சமுதாயத்திலே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கிறதா? உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் நம்மிடத்திலே வந்திருக்கிறதா? இல்ல. யார் எதை சொன்னாலும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்படி சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சிந்தனை நம்முடைய உம்மத்திலே இருந்தால், இந்த உம்மத்தின் உள்ளத்திலே இருந்தால், அல்லது அந்த உள்ளத்தின் இல்லத்திலே இருந்தால், இன்றும் இந்த சமுதாயம் தர்காவிற்கு பின்னால் போகுமா? இன்றும் மௌலூது ஃபாத்திஹா என்று பின்னால் ஓடுமா? இன்னும் விதாத்தான காரியங்களை செய்யுமா? அப்ப தனி மனித வாழ்வில் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை யார் சுட்டி காட்டினாலும் ஏற்றுக்கொள்வதற்கு இவனுக்கு எண்ணம் வருவதில்லை. அல்லது சன்மார்க்க ரீதியில் இவன் செய்யக்கூடிய தவறுகளை யார் சுட்டி காட்டினாலும் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வருவதில்லை. ஆனால் உண்மையான முஸ்லிம், அல்லாஹ்விடத்தில் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய முஸ்லிம், அவனுடைய தவறை யார் சுட்டி காட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் அவன் இருப்பான். அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பயிற்சி பாசறையிலே பாடம் பெற்ற நபித்தோழர்கள் இருந்தார்கள். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தீனனும் அமுத சுரபியை அள்ளி அள்ளி பருகியவர்கள் வாழ்ந்தார்கள். சகோதரர்களே, அவர்களுடைய தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். தங்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள், இது தவறு, நீங்கள் செய்வது மார்க்கத்திற்கு முரண் என்று யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயது வித்தியாசத்தை அவர்கள் பார்க்கவில்லை.
அந்தஸ்துகளை பார்க்கவில்லை, சமுதாயத்திலே தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கியவர்கள் பார்க்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது ஏதேனும் விஷயங்களை சுட்டிக்காட்டினால் அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, கண் தெரியாத அந்த சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மிக நெருக்கமானவர். அப்படிப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் எப்போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழலிலேயே இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர். ஆனால் பாருங்கள், அவருக்கு இந்த உலகத்தின் நிஜத்தை பார்ப்பதற்கு அல்லாஹ் கண்ணை தரவில்லை. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எதிரிகள் தரப்பிலிருந்து சமரச பேச்சுவார்த்தை வருகிறது. என்ன சமரச பேச்சுவார்த்தை? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் சொல்லுகிற விஷயத்தை கேட்டுவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொத்து சுகத்தை எல்லாம் நாங்கள் அள்ளி அள்ளி தருகிறோம் என்று அவர்கள் ஆசை காட்ட, அந்த ஆசைக்கு இணங்கி அல்லாஹ்வின் தூதர் மார்க்கத்தின் சில அடிப்படைகளை விட்டு கொடுத்தார்களா? இல்லை. அன்றைக்கு இருந்த அந்த குறைஷி சமுதாயத்தின் பெரியவர்கள், குறைஷி சமுதாயத்தின் செல்வாக்கு மிக்கவர்கள், முகமதே, நீங்கள் சொல்லுகின்ற கருத்து உண்மையானதாக இருந்தாலும் சத்தியமானதாக இருந்தாலும் அதை இந்த ஏழை மாளிகளோடு உட்கார்ந்து கேட்பதற்கு எங்களுடைய மனம் இடம் கொடுப்பதில்லை. உங்களிடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சமுதாயத்தில் அந்தஸ்து குறைந்தவர்கள். குறைஷி என்கிற மிகப்பெரிய குலத்தை சார்ந்த நாங்களும் அவர்களும் எப்படி ஒன்றாக இருப்பது? அதனால் எங்களுக்கு நீங்கள் சன்மார்க்கத்தை சொன்னாலும் தனி சபையை வைத்து சொல்லுங்கள், அதை நாங்கள் இன்முகத்தோடு வந்து கேட்கிறோம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சொந்த நலனுக்காக அதற்கு செய்து தெரிவித்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்து சுகம் சேர்ப்பதற்காக இசைவு தெரிவித்தார்களா? இல்லை. இந்த எதிரிகள் காதில் இப்படியாவது இந்த மார்க்கம் போய் விடட்டும், இந்த துரோகிகளுடைய செவியில் இப்படியாவது சன்மார்க்கம் போய் விடட்டும், கரடு முரடாக வாழுகிற காட்டு மிராண்டிகள் போல் வாழுகிற இவர்களுடைய கல்புக்குள் இந்த மார்க்கத்தின் சங்கநாதம் இப்படியாவது ஒலிக்கட்டும் என்று முடிவெடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு தனிச்சபைக்கு இசைவு தெரிவிக்கிறார்கள். கண்டறிந்த சஹாபாக்கள் எல்லாம் விஷயத்தை புரிந்து கொண்டு, சூழலை புரிந்து கொண்டு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குறைஷி பிரமுகர்களுக்கு பிரத்யேகமாக ஏற்படுத்திய சபையில் தாங்களையும் இணைத்துக் கொள்ளாமல் கொஞ்சம் தள்ளி நிற்கிறார்கள். யாரும் அந்த சபைக்கு உள்ளே வரவில்லை. ஆனால் அந்தோ பரிதாபம், கண் தெரியாத அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நடக்கிறது என்பதை பார்க்க தெரியாதவனால், புறக்கண் கொண்டு எதையும் பார்க்காமல் அகக்கண் கொண்டே எல்லாவற்றையும் பார்த்து வருவதனால் எப்போதும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற சபைக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்வதைப் போலவே இந்த குறைஷி பிரமுகர்கள் இருக்கின்ற சபையிலும் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் சிரத்தையோடு இந்த குறைஷி பிரமுகர்களுக்கு மார்க்க வகுப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம் சகோதரர்களே, சாமானியர்களிடத்திலே நீங்கள் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து விடலாம். ஆனால் சமூகத்திலே இருக்கிற நிலக்கிழார்கள், பெரும் பெரும் பண்ணையார்கள், பணக்காரர்கள், மிராசுதாரர்கள், அவர்களிடத்திலெல்லாம் நீங்கள் போய் மார்க்கத்தை அவ்வளவு எளிதிலே கொண்டு வந்து போய் சேர்த்து விட முடியாது. அப்ப அவர்களே தானாக வந்து தனி சபை தாருங்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் இசைவு தரித்து மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் இடையூறுதான் செய்கிறோம் என்று தெரியாமல் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கடுகடுக்க. சம்பவம் அவ்வளவுதான். ஆத்திரத்துல கோபப்பட்டு வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படுத்தல. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி அர்ச்சிக்கவில்லை. எந்த விதத்திலும் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை தரவில்லை. மனதிற்குள் அதை ஒரு சங்கடமாக எடுத்துக்கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு கடுகெடுத்தார், அவ்வளவுதான். அடுத்த கணம் வசனம் வந்து இறங்குகிறது. அபஸா வத்தவல்லா அன்ஜாஅஹுல் அஅமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யذكரு ஃபதன்ஃபஅஹு ஃபயக்ஷா. சுப்ஹானல்லாஹ். அபஸா வத்தவல்லா, அவர் கடுகடுத்தார், முகம் திருப்பினார். சுப்ஹானல்லாஹ். அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் சுப்ஹானல்லாஹ் புரட்டுகிற பக்கங்கள் எல்லாம் புனிதங்களை மட்டுமே வைத்திருக்கிற அந்த சாந்த சுரூபி எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மனிதன் என்கிற அடிப்படையில் அவன் வாழ்க்கையின் பக்கங்களை நீங்கள் புரட்டினால் சில பக்கங்கள் மறுபக்கங்களாக இருக்கும். ஆனால் எந்த பக்கத்தை திருப்பினாலும் தூய்மையை மட்டுமே தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு பக்கம் கொண்டு வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரே சந்தர்ப்பத்தில் செய்த சவரை அல்லாஹ் ஒரு அத்தியாயமாகவே இறக்கி அபஸவத்தவல்லா என்று சுப்ஹானல்லாஹ் அந்த அத்தியாயத்தின் நெடும்பகுதி அந்த சம்பவத்தை நான் பேசுகிறேன். இங்கே செய்தி என்னவென்றால்,
இங்கே தலைப்போடு தொடர்புடைய விஷயம் என்னவென்றால், கியாமத் நாள் வரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கப்படக்கூடிய ஒரு அத்தியாயம் இறங்குவதற்கு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் தான் காரணமாக இருந்தார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மறையாக எடுத்துக்கொண்டாரா, எதிர்மறையாக எடுத்துக்கொண்டாரா? சிந்திச்சு பாருங்க பிரதர்ஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு நம்ம ஓதுறோமோ இல்லையோ, பட் இன்று வரைக்கும் ஓதிக்கொண்டிருக்கிறோம். கியாமத் நாள் வரைக்கும் இந்த அத்தியாயம் ஓதப்படும். ஆபாச, கடுகடுத்தா, வச்சவல்லா, முகம் திருப்பினார், அன்ஜா அஹுல் அமா, கண்டறியாத அந்தகரவரிடத்திலே வந்தபோது யார் கடுகடுத்தா? அல்லாஹ்வுடைய தூதர். யார் முகம் திருப்பினார்? அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த சின்ன சம்பவம் அத்தியாயமாக பதிவு செய்யப்பட்டதற்கு இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் தான் காரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாமானிய மனிதர்களாகிய நம்போல் இருந்திருந்தால் அந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூமை அல்லாஹ்வின் தூதர் ஒதுக்கே வைத்திருக்க வேண்டும். அந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூமை ஓரமாகவே வைத்திருக்க வேண்டும். நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அவர் அடிப்படையில் கண்டறியாதவர். ஆதலால் அவரை சபையிலிருந்து யார் ஒதுக்கி வைத்தாலும் பெரிதாக யாரும் கண்டுகொள்ளப் போவதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அத்தியாயம் இறங்கியதற்கு பிறகுதான் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமிற்கு தன் உள்ளத்தில் மட்டுமல்ல சகோதரர்களே, தன் இல்லத்திலேயே இடம் கொடுத்தார். ஆம், உங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் வெறுமனே ஆன்மீகத்தின் அதிபர் மட்டுமல்ல, ஆன்மீகத்தின் தலைவர் மட்டுமல்ல, அந்த மதீனத்து சாம்ராஜ்யத்தின் மன்னாதி மன்னரும் அல்லாஹ்வின் தூதர் தான். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமோடு அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் இருந்து மதீனாவை விட்டு எங்கே வெளியே போனாலும் தன்னுடைய இடத்தில் பிரதிநிதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூமை தான் இருக்க வைத்து விட்டு போவார். இது உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குது? இந்த சம்பவத்தில் என்ன படிப்பினை இருக்குது? உங்களுடைய தவறை சுட்டி காட்டுவோனை நீங்கள் நேசிக்க வேண்டும். உங்களிடத்தில் இருக்கிற குறைகளை உங்களிடத்திலே சுட்டி காட்டுவோனை நீங்கள் நேசிக்க வேண்டும். ஆனால் சின்ன விமர்சனத்தை ஒருவன் சொன்னால் கூட நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஒண்ணு வேண்டாங்க, Facebookல நம்ம போடுற விஷயத்தை எவனாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட்டா போதும், மனசு ஏத்துக்குதா? ஒண்ணு அவனை பிளாக் பண்றோம், இல்லாட்டா அந்த கமெண்ட்டை ஹைட் பண்ணிடுறோம், இல்லாட்டா Facebookல இருந்தே வெளியே வந்துடும். ஏன்? நம்முடைய உள்மனம் பிறர் நம்மை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. என்னவோ இவர் தவறே செய்யாதவரை போல, என்னவோ இவர் புனிதத்திற்கு உதாரணமானவர் போல, என்னவோ இவருடைய வாழ்க்கையில் பலகீனங்களே நடக்காததை போல என்ன செஞ்சிடணுமோ, யார் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டினாலும் நம்முடைய தவறுகளை எடுத்து சொன்னாலும் உள்மனம் ஏற்பதில்லை. ஆனா நீங்கள் அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியவராக இருந்தால் உங்களுடைய தவறுகளை யாராவது சுட்டி காட்டினால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? அஷ்ஊரு பித்தக்ஸீர் வல் இன்ஷிகாலு பிஇஸ்லாஹின் நஃப்ஸ். அறிஞர்கள் சொல்லுகின்ற இன்னொரு முக்கியமான காரணம் அது என்ன? எவ்வளவுதான் அமல்கள் செய்தாலும், எவ்வளவுதான் ஆன்மீகத்தின் உச்சத்திலே போனாலும், எவ்வளவுதான் சன்மார்க்க சேவைகளில் நீங்கள் மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய சாதனைகளையே சந்தித்தாலும், அஷ்ஊரு பித்தக்ஸீர், நான் குறைவானவன் தான் என்கிற எண்ணம் எப்போது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இது தாழ்வு மனப்பான்மை அல்ல சகோதரர்களே, இது தாழ்வு மனப்பான்மை அல்ல. தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு, அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. தாழ்வு மனப்பான்மை என்றால் என்ன? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பார்களே, நான் அதுக்கு தகுதி இல்லை, நான் அதுக்கு ஃபிட் இல்லை, எனக்கு அது வராது, எனக்கு அது தெரியாது, நாளாத செய்வனா, சேச்சா எனக்கெல்லாம் அது முடியாது என்று அடங்குவது, ஒடுங்குவது, முடங்குவது அது கூட. ஆனா அதே நேரத்தில் என்னை குறித்த அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் என்று சொல்லுகிறோமே, என்னை குறித்த அந்த அசஸ்மெண்டில் ஒரு குறைவான ஒரு மதிப்பீடல் எனக்கு இருக்க வேண்டும். சுய மதிப்பீட்டில் ஒரு குறை மதிப்பீடு. வார்த்தை புரியுதாத்தா? சில கட்டத்தில் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான தமிழ்ல பேசுறீங்கன்னு கமெண்ட் சொல்லுவாங்க. சுய மதிப்பீடு. சுய மதிப்பீடுனா என்னது? என்னை பத்தி எனக்கு ஒரு மதிப்பீடு இருக்கும்ல, அந்த அசஸ்மெண்ட். அந்த சுய மதிப்பீட்டில் ஒரு குறை மதிப்பீடு. எவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம செஞ்சாலும், எவ்வளவு பெரிய தர்மங்கள் செஞ்சாலும், எவ்வளவு பெரிய இபாதத்துகள் செஞ்சாலும் என்ன செய்யணுமோ, நம்மை குறித்து ஒரு சாதாரணமான ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உள்ள அந்த தோழர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பிறகு வாழ்ந்த தாபியன்களாகட்டும், தபவு தாபியன்களாகட்டும், நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய அந்த முன்னோர்களாகட்டும், மிகப்பெரிய சன்மார்க்க சேவைகளை எல்லாம் சாதனைகளாக செய்த அந்த மிகப்பெரிய இமாம்களாகட்டும், அவர்கள் செய்த எந்த சேவைகளும் அவர்களுடைய கண்ணை மறைக்கவில்லை. சாதாரணமாக யோசித்து பார்த்தால் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை படித்து பார்க்கவே நமக்கு வாசகங்கள் இருக்காது. அவ்வளவு பெரிய சாதனைகளை தங்களுடைய வாழ்க்கையின் அம்சங்களாக செய்திருக்கிறவர்கள் சப்தம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். கடைசியாக நண்பார்ந்த சகோதரர்களே,
அல்லாஹுவின் பார்வையில் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவன் உண்மையாலுமே எப்படி இருப்பான் என்றால் ஒரு தமையுஸ் அவனிடத்தில் இருக்கும். தமையுஸ் என்றால் என்ன? அதாவது எல்லாரும் எந்த வழியில போனாலும் சரி, இவன் மார்க்க வழியிலேயே இருக்கும். எங்கே போனாலும் அவனது மார்க்கம் புலப்படும். எந்த சபையில் இருந்தாலும் அவன் தீனுக்கானவன் என்பது வெளிப்படும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பான்மையான கட்டங்கள் அப்படி இருப்பதில்லை. மார்க்கம் என்று வரும்போது, சன்மார்க்க சபைகள் என்று வரும்போது, அறிவு தேடல் என்று வரும்போது, தாவா சென்டர்கள் என்று வரும்போது, அவர்களுடைய வகுப்புகள் என்று வரும்போது நாம் வேறு மாதிரி உட்கார்கிறோம், வேறு விதமான மனநிலையில் இருக்கிறோம். ஆனால் நமக்கென்று சில சர்க்கிள்கள் இருக்கும். அது நம்முடைய ஊர் சார்ந்த சர்க்கிளாக இருக்கலாம், நம்முடைய உறவின் முறை சர்க்கிளாக இருக்கலாம், அல்லது நமக்கென்று சமுதாயத்திலே ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறது என்று நாமே நினைத்துக் கொண்டிருக்கிறோமே அப்படிப்பட்ட பணக்காரர்களுடைய சபையாக இருக்கலாம், அல்லது முஸ்லிம் அல்லாதவர்கள் பெரும் பெரும் விஐபிகள் மிட்டா மிராசுகள் என்று யாரை நாம் நினைக்கிறோமோ அவர்களோடு நாம் இருக்கும்போது ஒரு சபையாக இருக்கலாம். அங்கெல்லாம் மார்க்கத்தை வெளிப்படுத்துவதை, சன்மார்க்கத்தை புலப்படுத்துவதை நம்முடைய உள்ளமும் நம்முடைய எண்ணமும் விரும்புவதில்லை. ஆனா அல்லாஹுவோடு நேர்மையாக இருப்பவன் எங்கும் அவனுடைய சன்மார்க்கத்தை வெளிப்படுத்துவான். ஹலாலும் ஹராமும் வெறுமனே இந்த சபைக்குள் மட்டும் இருக்காது. அவன் வெளியே போனாலும் ஹலால் ஹராம் தான், வெளியே போனாலும் ஒழுக்கம் தான், வெளியே போனாலும் பண்பாடு தான், வெளியே போனாலும் விவாதத்து தான். அப்போ எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த இடத்திலே போனாலும் சகோதரர்களே, என் மார்க்கத்தை விட்டு கொடுக்காமல் நான் வாழுகிறேன் என்றால் நான் தான் அல்லாவின் விஷயத்தில, அல்லாவுடைய பார்வையில நேர்மையாளனாக உண்மையாளனாக நடந்து கொள்கிறேன் என்று. ஆதலால் அஸ்ஸிதுகு மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்ளுதல் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கலிமத்து தௌஹீத் என்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி நம்ம கலிமா சொல்றோமே, அதனுடைய ஷரத்துக்களில், அதனுடைய நிபந்தனைகளில் ஒன்று, அது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நான் உண்மையான முறையில் முஸ்லிமாக வாழ்கிறேன் என்று பொருள். இஸ்லாம் என்பது, சன்மார்க்கம் என்பது சும்மா நம்ம லாவகமாக பேசுகின்ற, ஜாலமாக பேசுகின்ற, வாயில் இருந்து வருகின்ற வார்த்தையில் இல்லை, அதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹோடு உண்மையாக நடந்து கொள்வதற்கு அறிஞர்கள் என்னென்ன அடையாளங்களை எல்லாம் சொன்னார்களோ அந்த அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.